போரின் பிறகு பாவத்திலிருந்து விடுபட ராமர் ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை வழிபட தீர்மானித்தார். இதற்காக அயோத்தியாவில் உள்ள சிவலிங்கத்தை கொண்டு வர அனுமனை அனுப்பினார். ஆனால் அனுமன் தாமதமானதால் சீதாதேவி மண்ணால் ஒரு சிவலிங்கம் உருவாக்க ராமர் அதனை வழிபட்டார். திரும்பி வந்த அனுமன் இதை கண்டு வருத்தப்பட்டார். கோபத்தில் அந்த சிவலிங்கத்தை தனது வாளால் நகர்த்த முயன்ற போது அவரது வாள் துண்டிக்கப்பட்டு இன்று அனுமந்த பள்ளம் என அழைக்கப்படும் இடத்தில் விழுந்தது. தனது தவறை உணர்ந்த அனுமன் தெய்வீக குரலின் அறிவுரைப்படி பல சிவ ஆலயங்களை தரிசிக்க தொடங்கினார். அனுமன் சீர்காழியில் உள்ள திருக்குறக்காவல் என்ற இடத்தில் சிவலிங்கத்தை வழிபட்ட போது ஒரு அசரீரி அவரை அங்கேயே தங்கி சிவனை வழிபட அறிவுறுத்தியது. அனுமனை சோதிக்க நினைத்த சிவபெருமான் சிவபக்தராக தோன்றி தம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குண்டலத்தை தருமாறு கேட்டார். தயக்கமின்றி அனுமன் தனது காதுகளை அறுத்து குண்டலத்தை வழங்கினார். அனுமனின் தியாகத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரது வாளையும் காதுகளையும் மீண்டும் வழங்கி ஆசீர்வதித்தார். இன்றளவும் குரங்குகள் வில்வ இலையால் வழிபாடு செய்யும் இத்தலம் உலகின் ஒரே சிவபக்த ஆஞ்சநேயராக அருளும் இத்தலம் குரங்குக்கா என அழைக்கப்பட்டு சிவபெருமான் அங்கு குந்தலகர்ணேஸ்வரர் என புகழப்படுகிறார்.